அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு 11ஆம் தேதி 1வது மாதம் 2025ங்க. பிரபஞ்ச வசிய நாளுங்க. இந்த நாளை தேவதை நாள், ஏஞ்சல்ஸ் டே, ஏஞ்சல் நம்பர்ஸ் இப்படி எல்லாமே சொல்லலாங்க. இந்த நாளில் இப்படிப்பட்ட மேஜிக் டேயில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது நடக்குங்க. இப்படி காலையில் எழுந்த உடனே 11 முறை நீங்கள் சொல்கிறது மூலமாக நீங்கள் நினச்ச எல்லா கனவுகளுமே நிறைவேறுங்க. வாங்க அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். நாளும் கோலும் செய்கிறத கூட நல்லவர்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சில நம்பர்ஸுக்கு நம்ம என்ன நினச்சாலும் அதை நடத்தி கொடுக்குற மேஜிக் இருக்குங்க. அது எந்தெந்த நம்பர்ஸ்னால் 777, 111, 999, 666, 369 இந்த வேர்ட்ஸுக்கு ஃபுல்லாமே சிலர்லாம் சென்டிமெண்ட்டாகவே இந்த நம்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த நம்பர்ஸ் இருக்கிற ஒரு ரூம் தான் புக் பண்ணுவாங்க. இந்த நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த கார் நம்பர் வேணும், பைக் நம்பர் வேணும்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப மேஜிக்கான நம்பர்ஸுங்க. இந்த நம்பர்கள் எல்லாமே பிரபஞ்ச வசிய நம்பருங்க. அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர்களை எழுதி வச்சு உங்களோட ஆசைகளை கீழே எழுதுறது மூலமாக அது என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்குங்க. விஞ்ஞானிகள்லேயே தலை சிறந்த விஞ்ஞானியான நிக்கோலஸ் என்பவர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பயன்படுத்தின நம்பர் 369 மேஜிக் நம்பர் தாங்க. அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக எங்கே போனாலும் ஒரு ஹோட்டல் நம்பரை கூட 369 நம்பர் தாங்க சூஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட நிக்கோலஸ் சொல்லியிருக்காரு 369, அதாவது நம்பர்ஸுக்கான மேஜிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறிடலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி சிலர் நம்பர்ஸை ரொம்ப அட்ராக்டிவாகவும் சென்டிமெண்ட்டாகவும் மேஜிக்காகவும் ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நாளைக்கு பிரபஞ்ச வசிய நாளுங்க. அதாவது 11வது நாள் 1வது மாதங்க, 111ங்க. ஸோ இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த நாளில் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போது நீங்கள் கண் விழிக்கும் பொழுது உங்கள் உள்ளாங்கையை பார்த்துட்டு எப்பயுமே காலையில் எழுந்த உடனே உள்ளாங்கையை தாங்க பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 11 முறை நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். ஐ எம் ரெடி டு ரிசீவ் சக்ஸஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் அண்ட் மணி. ஐ எம் ரிசீவ் ஐ எம் ரெடி டு ரிசீவ் சக்ஸஸ் அண்ட் பிளெஸிங் அண்ட் மணி. இது தமிழில் சொல்லணும்னா, நான் வெற்றிகளையும் ஆசீர்வாதத்தையும் பணத்தையும் பெற தயாராக இருக்கிறேன்னு சொல்லணுங்க. உங்களுக்கு தமிழில் கரெக்டாக இருக்கா இல்லை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எது தோதோ அதன்படி நீங்கள் சொல்லுங்கள். இப்படி 11 முறை நம்ம சொல்கிறது மூலமாக நம்மளை சுற்றி எப்போவுமே தேவர்களும் தேவதைகளும் நடமாடிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் நெகட்டிவாக பேசினாலும் சரி, பாசிட்டிவாக பேசினாங்களும் சரி, ஒருத்தவங்களை திட்டினீங்கன்னா அதை அப்படியே பழிச்சிருங்க. ஏன்னா தேவர்களும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே ஆகட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்கங்க. அப்போ நீங்கள் அந்த பிரபஞ்ச வசிய நாளில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுலேயும் 11 முறை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்குங்க. இது ஒருத்தவங்களை திட்டாலும் அது அப்படியே ஆகட்டும்னு அந்த தேவர்களும் சொல்லும்போது அது அவங்களுக்கே அது நடந்துருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை பேசுங்க, பாசிட்டிவான வேர்ட்ஸை பேசுங்க. யாரையும் நம்ம திட்ட வேண்டாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்குங்க. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ நான் எழுதியிருக்கிற வார்த்தையை தான் நீங்கள் சொல்லணுமானா அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ சிலர் சொந்த வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா 11 தடவை எனக்கு சொந்த வீடு இந்த மாதத்தில் கட்டணும், இந்த வருடத்தில் கட்டணும், இந்த மாதத்தில் கட்டணும், எனக்கு இவ்வளவு பணம் வேணும், எனக்கு அரசாங்க வேலை வேணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை 11 முறை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஸ்லோகனில் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ நீங்கள் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நாளைக்கு பிரபஞ்ச வசிய நாள்ன்றனால 11 முறை நீங்கள் சொல்லும்போது அது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த வார்த்தைகளை காலையில் தூங்கி எழுந்ததோ உங்கள் உள்ளங்கையை பார்த்து சொல்லிவிட்டு அதே மாதிரி காலையில் 11 மணிக்கு, அதாவது 1111 வர்ற மாதிரியாக தான் நம்ம சொல்கிறது இன்னும் ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் தேதி 11 மணிக்குன்ற மாதிரியா. அப்போ காலையில் 11 மணிக்கு ஒரு ரூல்டு அண்ட் அன்ரூல்டு, முடிஞ்ச வரைக்கும் அன்ரூல்டில் எழுதுங்க. பிளாக் லெட்டில் மட்டும் எழுதாதீங்க. மற்ற எந்த நிற பேனானாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த லெட்டில்னாலும் 11 முறை ஐ எம் ரெடி டு ரிசீவ் சக்ஸஸ் அண்ட் பிளெஸிங் அண்ட் மணி சொல்லி எழுதுங்க. தமிழில் எழுதுறவங்களா இருந்தால் நான் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் பணத்தையும் பெற தயாராக இருக்கிறேன் 11 முறை மனசால் வேண்டிக்கிட்டு 11 to 12 மணிக்குள்ளே நீங்கள் எழுதுங்க. இல்லை 11 மணிக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, இல்லை நான் ஒரு முக்கியமான வேலையில் இருந்தேன் என்னால் எழுத முடியலைன்னு சொல்கிறவங்க நைட்டு 11 to 12க்குள்ளே நீங்கள் எழுதி முடிங்க. இதே வார்த்தையை 11 முறை அன்ரூல்டு பேப்பரில் எழுதுங்க. பிளாக் லைட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் எழுதுறது மூலமாக இந்த பிரபஞ்ச வசிய நாளில், தேவதை நாள்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பண்ணக்கூடிய அந்த மேஜிக்கான விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்குங்க. பச்சை கற்பூரத்தை சும்மா கொஞ்சமாக நசுக்கி போட்டுட்டு நீங்கள் குளிக்கும்போது 11 முறை ஐ எம் ரெடி டு ரிசீவ் சக்ஸஸ்
அண்ட் பிளெஸிங்ஸ் அண்ட் மணி. தமிழில் நான் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் பணத்தையும் பெற தயாராக இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே குளிங்க. ஏன்னா தண்ணிக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்குற ஒரு தன்மை இருக்குங்க. அதனால தாங்க தண்ணியில் வச்சு எந்த பரிகாரம் பண்ணினாலும் அது உடனே நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தண்ணியில் நீங்கள் குளிக்கும்போது ஒரு ஒரு இதாக ஊற்றும்போது, ஒரு கப்பு ஊற்றும்போது ஒரு தடவை, இப்படி அடுத்த கப்புக்கு ஒரு தடவை 11 கப்பு ஊற்றுங்க. 11 முறையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே குளிங்க. நீங்கள் 11 முறை இப்படி சொல்லிக்கிட்டே குளிக்கும்போது எப்பேற்பட்ட நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை வச்சாலும் அது அப்படியே நிறைவேறுங்க. நாம் ஒரு விஷயத்தை நம்பி முழுமையாக அதில் இறங்கி நீங்கள் பண்ணும்போது அது உங்களை சுற்றி இருக்கிற தேவர்களே உங்களுக்கு அதை நடக்க வைப்பாங்கங்க. நீங்கள் இந்த இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நடக்குங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான பதிலை கொடுக்குறேன். நம்ம சேனலில் எல்லா நாட்களும் செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபாடுகள், வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் வேணும்னாலும் எப்படிப்பட்ட வீடியோஸ் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணலாம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.